கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் பேஜில் பெருசாக ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பேஜில் பட்ஜெட் பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அங்கே போயிடலாம். ஓகேவா. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் பெருசாக நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் இதில் நேற்று சண்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எப்பயுமே கம்மியாக இருக்கும் மண்டே நியூஸ் பேப்பர்ஸில். ஸோ ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட் பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டோட தீம் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி. ஸோ தமிழக பட்ஜெட் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இல்லையா, இன்றைக்கி பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தீம் வந்து சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராசிங் அப்டிகல்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கான தீமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிராசிங் அப்டிகல்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிறதா இந்த வருஷம் நம்மளோட அந்த நிதிநிலை அறிக்கைக்கான கருப்பொருளாக இருக்க போகுது சரிங்களா. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் கிராசிங் அப்டிகல்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் 2-3 எக்ஸ்பிளைனர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்லை, மேலோட்டமாக பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ ரோலிங் தட் கிவ்ஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சிங் நியூ ஸ்லேட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ முன்னாடிலாம் ப்ரைமரி டீச்சிங் அப்படின்னாலே நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த ஒரு டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பிஎட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎட் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்குமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆகஸ்ட் 2023 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎட் அப்படிங்கிற டிகிரி பிரைமரி ஸ்கூல் டீச் பண்ணுறதுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம பிஎட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த டிகிரி முடிச்சுட்டு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ரெலவெண்ட்டான டிகிரி இருக்குது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கேன். இந்த பிஎட் அப்படிங்கிறது பிரைமரி ஸ்கூல் டீச்சிங் அப்படிங்கிறதுக்கான ரெலவெண்ட்டான டிகிரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமா இன் எஜுகேஷன் ஆர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் பிரைமரி ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக டேட்டாஸாக இருக்கும், ஃபுல்லாக புள்ளி விவரங்கள் தான் நிறையவே இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு பிரைமரி ஸ்கூல் டீச்சிங்க்கு தேவை. இப்போ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிச்சுட்டு எவ்வளோ பேர் இப்போ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்காங்க. இந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறமா அந்த கோர்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ நமக்கு அவ்வளோ டீப்பாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போக தேவையில்லை சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் எஃப்எம்ஆர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. எஃப்எம்ஆர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழே வரும். ஓகேங்களா. கிழக்கு நோக்கும் பார்வை அப்படிங்கிற கொள்கை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு கீழே வரும். 2018 நம்மளும் மியான்மரும் இந்த ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறது போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இதுதான் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு 16 கிலோமீட்டர், இந்த சைடு 16 கிலோமீட்டர் ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த சைடு எப்படி வேணாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. பாஸ்போர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக இது இப்படி போயிட்டு வந்துக்கலாம். அந்த மக்களோட கல்ச்சுரல் டைஸ் ஓகேங்களா, கலாச்சாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் மியான்மரில் ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கனால இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த பார்டர் ஃபுல்லாக வேலி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ அது எப்படி அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரீயான மூவ்மெண்ட் இருக்கனால நமக்கு ட்ரக் டிராஃபிக், அதாவது ட்ரக்ஸ் அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா சின்ன இந்த இராணுவ குழுக்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் மியான்மரில் போய் ட்ரெயின் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ணிக்கிறனால அதுவும் அது இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒன்று ட்ரக்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கவங்களாம் மியான்மரில் போய் ட்ரெயின் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் அது ரெண்டுமே தவறான விஷயம் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ட்ரக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வருது அப்படின்னா
அதுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்தியாவில் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தோம்னா அந்த இங்கே போய் ட்ரெயின் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டில் இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இப்போது அந்த இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது அந்த ஒரு உள்நாட்டு கலவரம் பண்ணக்கூடிய அந்த கூட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஓகேங்களா. ஸோ சமீபத்தில் கூட உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பை பற்றி பார்த்துருந்தோம். லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த உல்ஃபா அமைப்பு கூட உல்ஃபா போன்ற அமைப்புகள் கூட அசாம் கவர்மெண்ட்டோடையும் இந்தியன் கவர்மெண்ட்டோடையும் ஒரு பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ளே வரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. நார்த் ஈஸ்ட்டில் அந்த இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது மோரார்லெஸ் கம்மியாயிருச்சு, மோரார்லெஸ் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சு இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசாங்க தரப்புல இருந்து இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃப்யூஜிஸ், அகதிகள் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்டர் அப்படிங்கிறது இருந்தாலே நமக்கு அகதிகள் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக வருது. ஒரு ஃப்ரீயான பார்டர் இருக்கப்போ இன்னும் அதிகமாக வரும். அது இல்லாமல் மியான்மரில் அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கனால நிறைய அகதிகள் வரக்கூடும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த வேலையை போட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதை தான் இந்த இடத்துல மிஸ்பிளேஸ்டு ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்று நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நம்மளாம் எழுதலாம். ஓகேங்களா. அப்படியே எழுதலாம் கொண்டு போய். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவும் யுஏஇயும் சேர்ந்து ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சரிங்களா. இதெல்லாம் இந்த நம்ம பிரதமர் அங்கே போயிட்டு வந்தார் இல்லையா. ஸோ அந்த டைமில் சைனான விஷயங்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான டீல்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்ப நம்ம யுஏஇ கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ இந்தியா வேறு எந்த நாட்டுக்கூடையும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் ரெண்டுமே ஒரே நாட்டுக்குள்ளே நம்ம போட்டது கிடையாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. திஸ் மேக்ஸ் யுஏஇ நாட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி the Modi government has signed these agreements but also the only country that India has both a trade and an investment agreement. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கிறோம். இந்தியா ஹேஸ் போத் எ ட்ரேட் அண்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் வித், அதாவது யுஏஇ கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு ட்ரேட் டீலும் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீலும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் யாருன்னு பார்த்தோம்னா யுஏஇ. அதே மாதிரி ஃபோர்த் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ, அதாவது அந்த அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த அந்நிய முதலீடு அப்படிங்கிறது வரதில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க யுஏஇ. செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன், இங்கேருந்து அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல யார் செகண்டாக இருக்காங்க அப்படின்னா யுஏஇ இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட மூன்றாவது பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் நம்ம அந்த மெயின்ஸில் பாக்ஸ் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், அதே மாதிரி ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே யுஏஇ தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரீசெண்டாக நம்ம அந்த இடத்துல பாரத் மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து எம்எஸ்எம்இ செக்டாரோட க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பாரத் மார்ட் அப்படிங்கிற அதனுடைய ஒரு வளாகம் அப்படிங்கிறது நமக்கு யுஏஇயில் வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த வளாகத்தின் மூலயமா நம்ம சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடியவங்களை கவரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அந்த பாரத் மார்ட் அப்படிங்கிறவங்கள யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறு குறு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்கெல்லாம் இந்த பாரத் மார்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமாக இருந்துச்சு இந்த ஒரு ஆர்டிக்கலில். பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கும் அதில் எதுவும் இருக்காது. சரிங்களா. இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியலில் பார்த்துருப்போம். பட் ஸ்டில் இங்கேயும் சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்தது அடுத்த வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோதான். நியூஸ் பேப்பரில் அந்த 2-3 ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பேட்மிண்டன் டீம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா உமனோட அந்த பேட்மிண்டன் விமென்ஸ் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஏஷியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஹிஸ்டாரிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு நம்மளோட விமன்ஸ் டீம் ஒரு டைட்டில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ ஏஷியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் நம்மளோட மகளிர் அணி பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களா, டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது விமன்ஸ் டீம் வந்து டைட்டில் வின் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஏஷியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸில். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. பெரிய லெவலில் பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருந்துச்சு. சரிங்களா, நம்ம பார்த்த அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கும் யூஏஇக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு நிறையா விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நியூஸ் பேப்பரில் நிறையா கண்டென்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அக்ரி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறனால புதன்கிழமையும் நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, பட் ஸ்டில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.